ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு சில ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்ருப்பீங்க. அது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்கள் ரிஜிஸ்டர் ஹெச்டிஎஃப்சி மொபைல் ஆப் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மொபைல் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். இது புது மொபைல் ஆப்பு. இதில் புது மொபைல் ஆப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோவும் பழைய வீடியோவும் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் புது ஆப் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி. உள்ளே ஓப்பன் பண்ணினா இப்படி தான் இருக்கும் புது ஆப்பு. அதில் பாருங்கள், கீழே கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். பழைய ஆப்பெல்லாம் சைடில் இருக்கும். இப்போ கீழே பாருங்கள், கார்ட்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. புது ஆப் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஈஸியாக. இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகும். இதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள், மேலே காமிச்சிருக்கோம். இதுதான் என்னோடய கிரெடிட் கார்டு. கீழே இருக்கிறது டெபிட் கார்டு. நான் கிரெடிட் கார்டோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள், எனக்கு 3106 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு எவ்வளோ காசாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள் மறக்காமல். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது நம்ம எப்படி பார்க்கணும், இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிளிக் பண்ணால் நம்ம ஆப்லேருந்து நம்ம வேறு வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். அது வாங்க எப்படின்னு நான் லைவாகவே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதாவது டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், லாக் அவுட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது வேறு லாகினுக்கு நம்ம அப்படி டேரெக்டாக கூகுளுக்கு போயிடும், குரோமுக்கு. நீங்கள் லாக் அவுட் ப்ராசஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். பாருங்கள், நம்ம லாக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிடும். லோட் ஆகிட்டு பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆப்பு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்கள், அவைலபிள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி 3106ன்னு இருக்குது. இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3ஆவதாக பாருங்கள், கேஷ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கோங்க. மேலே கார்னரில் பாருங்கள், இங்கே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அது தெரியலனா கூட பார்த்துக்கோங்க. இதில் നിങ്ങൾക്ക് எந்த இது வேணுமோ, வவுச்சராக வேணும், எது ஃப்ளைட்டு இது மாதிரி எது வேணுமோ அது பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கேஷாக தான் வேணும், நான் கேஷாகவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க, இந்த 3ஆவது ஆப்ஷன் கேஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா போதும். டச் பண்ணிங்கனாங்க நீங்கள் அடுத்த ஸ்டெப் போயிடலாம். நான் இப்போ காமிக்கிறேன் எதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கேஷ் கன்வெர்ட்னு சொல்லி அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இதில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு 3106 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு கேஷாக எவ்வளோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா பாருங்கள், 621 ரூபா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க, நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பண்ணி பார்ப்போம். நான் 1000 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம், ஓகேங்களா. நம்ம 1000 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டெமோ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ரீடம் பாயிண்ட்ஸ், அந்த 1000 பாயிண்ட்ஸில் 3000 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக ஈஸியாக கொடுக்கலாம். இதில் ஒரு தகவல் இருக்குது, நான் சொல்கிறேன் பின்னாடி. இப்போ 1000 பாயிண்ட்ஸுன்னு சும்மா எக்ஸாம்பிள் போடுறேன், பார்க்கலாம் வாங்க. 1000 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா 1000 பாயிண்ட்ஸுக்கு 200 ரூபா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம கேஷாக. இதுதான் நம்மளுக்கு ப்ராசஸ்ஸு. ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு 1000 பாயிண்ட்ஸ் 200 ரூபா, 3000 பாயிண்ட்ஸ் நான் போட்டுக்கலாம். மீதி 106 பாயிண்ட்ஸ் இருக்கட்டும், தேவையில்லை. அது நெக்ஸ்ட் இதில் பண்ணிக்கலாம். அதனால் நான் எக்ஸாம்பிளுக்கு 3000 பாயிண்ட்ஸ்னு போகிறேன் நண்பர்களே. 3000 பாயிண்ட்ஸ் போட்டுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 3000 பாயிண்ட்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எனக்கு 1000 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்னா இப்போ 600 பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. 600 பாயிண்ட்ஸ்னு வந்துடுச்சு நண்பர்களே. 3000 பாயிண்ட்ஸுக்கு 620 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு 3000க்கு 600 பாயிண்ட்ஸ்னு ஓகே ஆயிடுச்சு. இது நீங்கள் ப்ராசஸ் ஓகே பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோமோ போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இதில் எரர் காமிக்குதே. என்ன காமிக்குதுன்னா, 2500 ரூபாய்க்கு மினிமம் 2500 தான் பண்ண முடியுமா. அதாவது இப்போ 600 ரூபா தான் வச்சுருக்கேன், அதான் 2500 ரூபா இருந்தால் தான் நீங்கள் கேஷ் வித்ட்ரால் பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க நம்மளே. சப்போஸ் நீங்கள் யாராவது 2500 பாயிண்ட் 2500 ரூபாய்க்கு கேஷ் இருந்துச்சுன்னா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட். அப்போ நீங்கள் பாயிண்ட்ஸ் ஒரு 20,000 30,000 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டையும் காமியாக அமௌண்ட் காமிச்சிடும். 2500 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்மள நான் எதுக்கும் இன்னொரு டைம் போட்டு பார்க்குற மாதிரி தானே வராது. சப்போஸ் நீங்கள் யாராவது பாயிண்ட்ஸ் அதிகமாக வச்சுருந்து 2500 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது பண்ணி ப்ராசஸ் கொடுங்க. உங்களோட கிரெடிட் கார்டுக்கு ஏறும் கேஷாக, வேறு எதுக்கும் ஏறாது. உங்களோட கிரெடிட் கார்டுக்கு தான் கேஷாக ஏறும். அது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, உங்களுக்கு யாருக்காவது எலிஜிபிலிட்டி இருந்தால்
கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். எனக்கு எலிஜிபிலிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த எலிஜிபிலிட்டி 2500 மேலே இருந்தது எலிஜிபிலிட்டி. ஓகே, நம்ம இந்த தகவல் பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.